ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான முட்டை வறுவல் தாங்க. பாருங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா வெரைட்டி ரைசஸ்க்கு, சாம்பார் சாதம், ரச சாதத்து கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ முட்டை வறுவல் செய்கிறதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு இரும்பு கடாய் தாங்க எடுத்திருக்கேன். அடி கனமான ஒரு பாத்திரம். உங்களுக்கு ஹீட் நல்லா இதில் நிற்கும். ஸோ கரிஞ்சு போகாது. இந்த முட்டை வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க போதும், இல்லைன்னா மசாலா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா ஐட்டங்கள் சேர்த்துடலாம். தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுடலாங்க. இப்போ நம்ம முட்டை வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இன்னைக்கு நான் 5 முட்டை வேக வச்சு வச்சிருக்கேங்க. அது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு பாதி பாதியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்க்கும் போது இந்த மாதிரி திருப்பி வச்சு சேருங்க. முட்டையினுடைய மஞ்சக்கரு கீழே படுற மாதிரி வைங்க. அப்பதான் உள்ள ஃபுல்லா நல்லா மசாலா இறங்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விடலாங்க. உங்களுக்கு எண்ணெய் இந்த அளவுக்கு ஊத்துனீங்கன்னா தாங்க மசாலா பிரியாம இருக்கும். நிறைய ஊத்துனீங்கன்னா முட்டையில ஒட்டாது. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா இது மாதிரி வறுத்து விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், மசாலா எல்லாம் அந்த கருவில் நல்லா ஒட்டி இருக்கு. உள்ளேயும் நல்லா இறங்கியிருக்கோங்க. உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். முட்டை 2 பக்கமும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கடைசியாக நம்ம மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. எப்பயுமே லாஸ்ட்டாக தாங்க மிளகுத்தூள் சேர்க்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இது மாதிரி ஃப்ரை பண்ணோன்னா சூப்பரான எக் ரோஸ்ட் ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான எக் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இந்த மாதிரி பச்சை கருவேப்பிலையை மேலே தூவி விட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, அருமையான முட்டை வறுவல் ரெடி. இது எல்லா வெரைட்டி ரைஸஸ்க்குமே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதத்துக்குலாம் இது ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.